வந்தது கார்த்திகை வந்தது இருமுடி கட்டும் நேரம் வந்தது ஐயன் முந்தன் எண்ணம் வந்தல்லோ கோடை வந்தது தாகம் வந்தது மேகம் வந்தது நீரை தந்தது நெஞ்சம் ஈரம் ஆனது போலல்லோ கன்னி மூல கணபதி எங்கள் துணையாய் வந்திடணும் பகவான் சரணம் பகவதி சரணம் சபரி யாத்திரை நாங்கள் போய் வரணும் சரணம் 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 பகவான் சரணம் பகவதி சரணம் சபரி யாத்திரை நாங்கள் போய் வரணும் சரணம் 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 ஏதோ போர் சொப்பனலோகம் அங்கே இரு பொன்மலர் பாதம் யாரென்று காண என்னை தூண்டியது நெஞ்சம் ஏங்கியது அழகாயொரு சுந்தர ரூபம் மலை மேலே தவத்திருக்கோலம் வாயென்று புன்னகையோடு கூறியது என்னிடம் கூறியது தொந்தி விநாயகனே கனவில் வந்தவன் யாரவனே கேள்வியின் நாயகனே பதிலை சொல்லிடு ஐங்கரனே அறிந்தேன் உணர்ந்தேன் அவன் ஹரிஹர புத்திரனே சத்வனியில் கஜமுகனை பாடி வந்தேன் அதன் பிரதிபலனை அடைந்து வந்தேன் சபரி மலை முகட்டை புன்னகை பூக்கும் ஹரிஹரனை யானை முகத்தோன் சோதரனை நாடி வந்தேன் ஐயன் இருப்பிடத்தை நீ எந்த சகலம் அகிலம் புவனம் உன் பாதங்கள் நான் பற்றுவேன் ஹரனும் ஹரியும் இணைந்த இறைவன் ஐயப்பன் உருவில் கண்டே
நல்ல சமயமிது நீ வருவாய், நல்ல சமயமிது நீ வருவாய், நல்ல சமயமிது நீ வருவாய், என்னை ஏற்று நற்கதி தருவாய் குருதேவா. நல்ல சமயமிது நீ வருவாய், என்னை ஏற்று நற்கதி தருவாய் குருதேவா. குருதேவா சமயமிதே என் மன சஞ்சலம் தீர்த்திட, சமயமிதே என் மன சஞ்சலம் தீர்த்திட, சமயமிதே மெய்ஞானம் உணர்த்திட, சமயமிதே மெய்ஞானம் உணர்த்திட, சமயமிதே என் மன சஞ்சலம் தீர்த்திட, சமயமிதே மெய்ஞானம் உணர்த்திட, நல்ல சமயமிது நீ வருவாய், என்னை ஏற்று நற்கதி தருவாய் குருதேவா. இருளும் மருளும் என்னை விட்டு அகன்றிட, இருளும் மருளும் என்னை விட்டு அகன்றிட, அகமும் புறமும் தூய்மையாய் துலங்கிட, இருளும் மருளும் என்னை விட்டு அகன்றிட, அகமும் புறமும் தூய்மையாய் துலங்கிட, நித்ய பரிபூரணமாம் உன்னில் நிலைத்திட, நித்ய பரிபூரணமாம் உன்னில் நிலைத்திட, சத்குருவே வந்து என்னை காத்திட, நித்ய பரிபூரணமாம் உன்னில் நிலைத்திட, சத்குருவே வந்து என்னை காத்திட, நல்ல சமயமிது நீ வருவாய், என்னை ஏற்று நற்கதி தருவாய் குருதேவா. நல்ல சமயமிதே நீ வருவாய் குருதேவா. குருதேவா குருதேவா.
விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது 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 உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா 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 விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா சம்சார புயல் கண்டு மனமும் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உனடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உனடியில் வைத்தேன் படகில் எனக்கிடம் கிடைக்குமா படகில் எனக்கிடம் கிடைக்குமா
நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்ற சங்கமொழி அவர்களுக்கு ஹர ஹர சங்கர ஹர ஹர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. யாரும் சாமி பக்கத்துல போக வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க எல்லாருமே. கோயில்
எல்லாம் மேடமா சாமி ஆசீர்வாதம். சாமி கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சைடில் வாங்க. எல்லாம் வந்து பின்னாடி போகலாம். ஆமாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பெரிய பெருமைக்குரிய ஆன்மீக பெருமக்களே, அமைதி காக்க வேண்டும். பெரியவாவுடைய பாதம் கொஞ்சம் சைடில் நாராயணாய நடுவாய தேசனாய நாமாக சேஷித மகாபலி விபவாய நாரா கராக விதாய வெண்மரேஷ நாபீசதாய புருஷாய மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः बान्धवाः शिवभक्ताश्च सर्वेषां भवन्त्ययम् शास्त्रायुगे सकारार्थसिद्धे स्वामिये शरणमय्यप्प சென்னைவாரத்திலே பல கோவில்களை தரிசனம் செய்து கொண்டு இங்கு வந்திருக்கிறோம். பிள்ளையார் கோவில், அகஸ்தீஸ்வரர் கோவில், காமாட்சி ஆரம்பத்தில் காமாட்சி அம்மன் கோவில், இப்படி பல கோவில்களை தரிசனம் இப்படி பல கோவில்களை தரிசனம் செய்து கொண்டு இங்கு வந்திருக்கிறோம். இங்கு அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவிலில் பெருமாள் கோவில் வடக்கு மாதவி வெள்ளிவாக்கம் மாடவீதி வடக்கு மாடவீதி. அதாவது கோவில் என்கிற அமைப்பு எதற்காக உருவாக்கி இருக்கிறது, எப்படி உருவாகி இருக்கிறது இந்து சமயத்தில்? அந்த கோவில்கள் மூலமாக பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் புண்ணியங்கள் எவ்வளவு, இதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாடவீதி என்றால் என்ன? ஒரு கோவிலை நிர்மாணம் செய்வதற்கென்று சில சாஸ்திரங்கள் இருக்கிறது. சாஸ்திரம் என்பது இதை இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் நன்மை, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது என்பதாக நமக்கு மனிதனாக பிறந்த நமக்கு வாழ்விலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். முன்னேற்றம் என்பது பல வகை. படிப்பிலே முன்னேற்றம், நல்ல விதமாக உத்தியோகம் கிடைப்பது, குடும்பம் நல்ல விதமாக அந்யோன்யமான குடும்பமாக, அன்புடன் கூடிய குடும்பமாக, ஒத்துழைப்பு தரக்கூடிய குடும்பமாக அமைவது, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல சிந்தனை உருவாகுவது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியை நாம் பெறுவது, வாழ்க்கையிலே நாம் பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல்
நாமும் நம்முடைய தர்மத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக நாமும் நல்லது செய்வோம் என்கிற திருப்தியுடன் வாழ்க்கையை நாம் நிறைத்துக் கொள்ளும் மன நிறைவுடன் அதற்கு வழிகாட்டுதல் தேவை. அதற்கு இறைவனுடைய ஆசிகள் அருள் தேவை. வழிகாட்டுதலை அறநூல்கள் மூலமாக, குருமார்களின் மூலமாக நாம் பெறுகிறோம். அந்த ஆசியை இறைவனுடைய சந்நிதியின் மூலமாக, சன்னிதானத்தின் மூலமாக நாம் பெறுகிறோம். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சிறிய சக்தி படைத்த நம்முடைய மனதிலே அவருடைய சிந்தனையை நாம் கிரகித்துக் கொள்வது கஷ்டம். அதற்காக பஞ்சாயத்தன பூஜை என்பதாக ஒரு ஏற்பாடு செய்தார். அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை அருவமும் உருவமும் கலந்த, உருவம் இல்லைன்னு சொல்லலாம், உருவம் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அப்படியாக நர்மதா பானம், சால கிராமம் இப்படி எல்லாம் சொல்லி பஞ்சாயத்தன பூஜை என்று ஏற்பாட்டை செய்தார். பிறகு அந்த மனிதர்கள் மேலும் எளிமையாக, சுலபமாக, சீக்கிரமாக அந்த பகவத் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக மூர்த்தி பூஜை என்பதாக அந்த பகவானுடைய மூர்த்தியை, சர்வவியாபியான அந்த பகவானை பூஜிப்பதற்காக சாஸ்திரங்களை நமக்கு அளித்தார். அந்த சாஸ்திரங்களின் மூலமாக இறைவனுடைய மூர்த்தியானது, விக்கிரகமானது எந்த பொருளை கொண்டு செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டும், எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எத்தனை அங்குலம் உயரமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும், எந்த தாத்து, அதாவது மண்ணை கொண்டு செய்ய வேண்டுமா, சித்திரங்களை கொண்டு செய்ய வேண்டுமா, பஞ்ச லோகங்களை கொண்டு செய்ய வேண்டுமா, அல்லது சொர்ணமயமாக செய்ய வேண்டுமா, அல்லது சிலாமூர்த்தமாக செய்ய வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதத்திலே, பதில் அளிக்கும் விதத்திலே சாஸ்திரங்கள், மரீச்சி சம்ஹிதா, காஷ்யப சம்ஹிதா என்று முனிவர்களால் அந்த சிற்ப சாஸ்திரம் நமக்கு அளிக்கப்பட்டு, இத்தனை அங்குலம், அங்குலம் என்றால் நெல் போன்ற ஒரு தானியம், யவம் என்பது அதற்கு பெயர். அந்த யவம் என்கிற தானியத்தினுடைய நீளமான மூன்று தானியங்கள் அல்லது அந்த நெல்லினுடைய வயறு பகுதி 8, நீளமாக வைத்தால் 3 அல்லது நடுவிலே பார்த்தால் 8 தானியங்கள் ஒரு சேர வைத்தால் அது யவாங்குலை அங்குலம் அட்டபிம்பா என்பதாக அந்த அங்குலம் என்கிற கணக்கை கொடுத்து துரோணம் என்கிற ஒரு கணக்கு. துரோணம் என்றால் அது ஒரு மரக்காலுக்கு பெயர், அளவு. அந்த காலத்திலே பயிர் விளைந்த பிறகு, அறுவடை செய்த பிறகு லாபம், காமாட்சி என்பதாக சொல்லி இந்த பகுதியிலே, தொண்டை மண்டல பகுதியில் இருப்பவர்கள் இந்த காமாட்சி அம்மனுக்காக அந்த விளைச்சல் அறுவடையிலே வந்ததை முதலிலே இறைவனுக்கு படைக்கிறது என்பதாக எல்லாம் முதல் ஸ்தானம் பகவானுக்கு. அதுபோன்று தர்மம் செய்து வந்தார்கள். அந்த சிற்ப சாஸ்திரத்திலே எத்தனை அங்குலம் இருக்க வேண்டும், அந்த மூர்த்தியானது மகுடம், சிரசு, லலாட்டம், நாசிகா, உதர, அதரம், கண்டம், உரசு, நாபி, கூரு, கட்டி, ஜானு, பாதம் என்பதாக
அந்த பாதத்திலிருந்து சிரசு வரையிலே அந்த பகவானுடைய மூர்த்தியை நாம் எப்படி அந்த பிரித்து அளவுகளை பிரித்து தெரிந்து கொண்டும் அதன்படி அந்த மூர்த்தியை நிர்மாணம் செய்து அதற்காக வீட்டில் சௌகரியத்துக்காக நாம் இந்த மார்பிள் தேவையா அந்த மார்பிள் தேவையான்னு சொன்னோம். ஆனால் பகவானுடைய மூர்த்தியை செய்வதற்கு என்று சில அறிவுரைகள் இருக்கின்றன, வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அந்த கருங்களை தட்டி பார்த்து தேவை இருக்க அதெல்லாம் பார்த்து அது ஆனா பொண்ணா அதெல்லாம் பார்த்து அந்த சிலையை சிலா பரீட்சா என்பதாக செய்து அந்த கருங்கல்லை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்து சில இடத்துல மரத்தினால் விக்கிரகம் செய்வார். இந்த போன வருஷம் 1 கோடி ஜனங்கள் ஏறத்தாழ 1 கோடி ஜனங்கள் தரிசனம் செய்த அத்திவரத பெருமாள் அந்த அத்தி மரத்தினால் செய்யப்பட்டவர். அதே போன்று ஒரிசா மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள், அந்த பெருமாளும் மரத்தினால் செய்யப்பட்டது. அவ்வப்போது புதியதாக விக்கிரகம் செய்கிறார்கள். அந்த விக்கிரகம் செய்யும் பொழுது நவ கலேபரம் என்பதாக, கலேபரம்னா நம்ம தமிழ்ல சொல்ற கலேபரம் வேற, அது சமஸ்கிருதத்திலே, அதுக்காக சமஸ்கிருதம் வேற தமிழ் வேறன்னு நினைச்சக்கூடாது. நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருத மொழிக்கும் தமிழுக்கும் பொருத்தமாக சமமாக இணையாக பல வார்த்தைகள் பல வாக்கியங்கள் பல சொற்கள் இருக்கின்றன. அதுல சமஸ்கிருதத்திலே கலேபரம் என்று சொன்னால் சரீரம் உருவம் என்று பொருள். புதிய சரீரம். நவம் என்று சொன்னால் 9 என்று ஒரு பொருள். நவகிரகம் என்று சொல்லும் போது 9 அர்த்தம். நூதன கிரக பிரவேசம் நவவது என்றால் புதிய மாற்றம் பொருளும். அந்த நவ என்று அங்கு சொல்லும் பொழுது அதே வார்த்தைக்கு அந்த இடத்துல புதியது, புதுமனை புதுமழை. அந்த நவகலேபரம் என்பதாக சொப்பனத்திலே பகவான் தரிசனம் அளித்து இந்த காட்டிலே இந்த மரத்திலே நான் வசிக்கிறேன் என்பதாக சொல்லி பிறகு அந்த மரத்துக்கு பூஜை செய்து அந்த மரத்தை கொண்டு வந்து சிற்பியின் மூலமாக அந்த ஜெகநாத பெருமாளுடைய விக்கிரகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. மறுபடியும் அதுக்கு என்று வழிமுறைகள் இருக்கின்றன. அது தேர் உற்சவம் விசேஷம். ஜெகநாத் புரியிலே ரதோத்சவம் விசேஷம். அதை குஜராத்திலேயும் பல ஊர்களிலேயும் செய்கிறார்கள். அந்த ரதோத்சவம் ஆதிசங்கரர் அந்த காலத்திலே அந்த ரதோத்சவத்தை சொல்லியிருக்கிறார். ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதே ரதாரூடோ கச்சந்து தயா பந்து தயா சிந்து பந்து சகல ஜெகதாம் நாத சுதயா. இப்படிப்பட்ட இதிலே மரத்தினால் சிற்பம் செய்யும். இப்படி பல வகையான அந்த தாத்துக்களின் மூலமாக அந்த விக்கிரகங்கள் செய்யப்பட்டு இது நிர்மாணம். அதற்கு அடுத்தது நியமங்கள். அந்த நியமங்கள் என்னவென்றால் அந்த சுவாமியை தானியவாசம் செய்வித்து ஜலாதிவாசம் செய்வித்து, அதாவது நீரிலே சில நாட்கள் வைத்து தானியங்களிலே அந்த சுவாமியை சில நாட்கள் பூஜித்து பிறகு அந்த முறைப்படி என்ன பெரியா பண்ண முடியுமோ கோயில் சின்ன கோயில் பெரிய கோயிலை பொறுத்து அந்த ஐதீகத்தின்படி பிறகு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிரதிஷ்டை என்றால் ஒரே இடத்துல இருக்க செய்வது. ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லும் போது அது விருப்பத்தோடு இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உட்காந்து வச்சுட்டா இருந்துக்கலாம். அங்கதான் இருந்தாகணும்னு சொன்னா இருக்கிறோம். அவர் அன்புடன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம், சந்தோஷமாக உட்கார்ந்துட்டோம். சந்தோஷமாக உட்கார்ந்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அவரை பக்தியின் மூலமாக நாம் திருப்தி செய்யணும். ஒவ்வொருக்கு நமக்கெல்லாம் என்ன திருப்தி? சாலை கொடுத்தா திருப்தி, மாலை கொடுத்தா திருப்தி, பட்டம் கொடுத்தா திருப்தி, இப்படி பல விதமான திருப்திகள் சந்தோஷங்கள் மனிதர்களுக்கு இருக்கின்றன. பணம்லாம் கொடுத்தா, போட்டோலாம் கொடுத்தா திருப்தி, சீரியல் போட்டா திருப்தி, பல விதமான திருப்தி இருக்கு. அந்த பகவானுக்கு எதனால் திருப்தி ஏற்படுகிறது என்றால்
பக்தியின் மூலமாக அவர் திருப்தியை அடைகிறார். பொருள் அவரிடத்திலே இல்லாத பொருள் இல்லை. எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பொருள்னா அவர் புத்தகம். கமத்தம் தாஸ்யேகம் பவது பவதர்த்தம் மம மனஹா. ஆதிசங்கர் சொல்கிறார், உங்களுக்கு தங்க மலையே கொடுத்தேன் எல்லாம் இருக்கு. ஜனபதம் கிரஸ்தே ஸ்வர்பூதாமனவு சுஸ்வரதி சிந்தாமணிகனே கமத்தம் தாஸ்யேகம். உங்களிடத்திலே இல்லாத பொருளை நான் என்ன கொடுத்து விட முடியும்? இல்லை இல்லை, என்னுடைய மனசு உங்களிடத்தில் இல்லை. அதை நான் கொடுத்தா அந்த பரிபூர்ண நிலையை அடையலாம், அந்த அனுகிரகத்தை நாம் பெறலாம். அதனால் அந்த மனதை அவருடைய பாதார விந்தத்திலே அளிப்பதற்கும் அதற்கு அவருடைய அருள்தான் பூர்வ ஜென்ம சுகிருதம் வேண்டும். சுகிருதம் என்றால் நல்ல செயல், கிருத்தம் என்றால் செயல், சுகிருத்தம் நல்ல செயல்கள். அப்படி அந்த பூர்வ ஜென்மத்தோடு தொடர்புடையது இந்த இந்து சமயம். இந்து சமயத்திலே பூர்வ ஜென்மம் புனர்ஜென்மம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஷ்டாரே கிருபையா பாரே பாகி முராரே. என்னை காப்பாற்றுவது. பலவிதமாக நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன். எந்த ஊர்ல, எந்த வயசுல, எந்த பெயரோட நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. பகூனிமே கதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று கிருஷ்ண பரமாத்மா உனக்கும் சரி எனக்கும் சரி பல ஜென்மாக்கள் முடிந்து விட்டன என்று அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். தான் யகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தபா. எத்தனை ஜென்மா நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது என்பதாக அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இப்படி இந்து சமயத்திலே நாம் செய்யக்கூடிய கர்மாக்களின் பயனாக, கர்ம வினைகளின் பயனாக நமக்கு பல இடத்திலே ஜென்மாக்கள் பிறவிகள் ஏற்படுகின்றன. அந்த பிறவியிலிருந்து நாம் மீள வேண்டும், இந்த சம்சார பந்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனை தெரிந்து கொள், அறிந்து கொள் என்று சொன்னார்கள். அந்த இறைவனை தேடித்தான் அந்த லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி என்று அர்த்தராத்திரியிலே பூஜை செய்யக்கூடிய நடு நிசையிலே 12 மணிக்கு அந்த சிவலிங்கத்திலிருந்து அந்த சுவாமி வெளிப்படுகிறார். அந்த அண்ணாமலையார். அது எப்படிப்பட்டவர்? அடிமொழி காணப்படாத அண்ணாமலையார். பாதத்தையும் தரிசனம் செய்ய முடியவில்லை, சிரசையும் தரிசனம் செய்ய முடியவில்லை. யாராக நம்ம எதை போய் பார்த்தோமா, எதை பார்த்தோமா? இல்லை. பிரம்மாவினாலே முடியவில்லை, பெருமாளால் முடியவில்லை. எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவன் பல உருவத்திலே பல பெயர்களிலே இருக்கிறார். பெருமாள் என்றும் இருக்கிறார், சிவன் என்றும் இருக்கிறார், அம்மன் என்றும் இருக்கிறார், பிள்ளையார் என்றும் இருக்கிறார், சூரியன் என்றும் இருக்கிறார், சுப்பிரமணியராக இருக்கிறார். இப்படி ஷண்மதமாகவும் அந்த ஒரே பரம்பொருள் பல உருவத்திலே நமக்கு காட்சி அளித்து எந்த பெயரை கொண்டு நாம் பூஜித்தாலும் அந்த பூஜிக்கக்கூடிய முறை சாஸ்திரம். இதே பாதம், பாத்தியம், ஆவாகனம், அர்க்கியம், ஸ்நானம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தூபம், தீபம், நைவேத்தியம், ஆரத்தி, சத்திரம், சாமரம் என்பதாக சோடசோபசாரத்தின் மூலமாக 16 விதமான உபசாரங்கள். நம்மால் செய்யக்கூடாதவை அபசாரங்கள், செய்ய வேண்டியவை உபசாரம். அந்த உபசாரங்களை செய்து அந்த பகவானை மகிழ்வித்து மந்திரங்களின் மூலமாக அந்த பிரதிஷ்டை செய்யப்படும். அந்த பிரதிஷ்டை செய்யும் போது சுவாமின்னு சர்வஜகநாத யாவதாசந்திர காரணம் தாவத்தம் பிரீதிபாவேத பிம்பேஸ்மின் சந்நிதியில் குரு. இந்த பிம்பத்திலே, மூர்த்தத்திலே, விக்கிரகத்திலே சந்நிதியை சக்தியோடு சைதன்யத்தோடு இருந்து, அதனால்தான் அந்த இடத்தை சன்னிதானம், சந்நிதி என்று சொல்கிறோம்.
இந்த பொருளுக்கெல்லாம் நிதின்னு பேரு. அந்த கர்ப்பகிரகத்துக்கு சந்நிதி என்று பெயர். அங்கு சந்நிதி எப்பொழுதும் நீங்கள் இருக்க வேண்டும். சுவாமியினே சர்வ ஜெகநாதா, எல்லா உலகத்திற்கும் நாதன் பிரபு. இவருக்கு தலைவர் இல்லை, இவருக்கு தான் தலைவர் அப்படின்னு அனைத்து உயிரினங்களுக்கும் பிரபுவாக ரட்சிப்பவர் அந்த சுவாமி. யாவதா சந்திர தாரகம், எதுவரையிலே சூரியனும் சந்திரனும் இருப்பார்களோ அதுவரையிலே நீங்கள் அந்த விக்கிரகத்திலே இருந்து சாநித்தியத்தோடு இருந்து நமக்கு அனுகிரகம் செய்யணும். பாவத்துவம் பிரீத்தி பாவனையினார். பாவம் என்றால் சுபாவம், எண்ண ஓட்டங்கள். கோச்சுகிறது இவருக்கு சுபாவம், பயன்கிறது இவருக்கு சுபாவம், தள்ளி போடுறது இவருக்கு சுபாவம், இப்ப சந்தோஷப்படுத்துறது இவருக்கு சுபாவம், வந்தா உடனே பார்த்து அனுப்புறது இவருக்கு சுபாவம், வந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கட்டுமே பார்க்கணுங்கிறது இவர் சுபாவம். பல சுபாவங்கள், கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம், இப்படி இவருக்கு சுபாவங்க தப்பா நினைச்சுக்காருன்னு கூட யாராவது சொல்லுவாங்க, யாராவது சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. இப்படி இந்த சுபாவம் இருக்கிறது. பிரீத்தி பாவையினா அந்த பகவான் பிரியமான பாவத்துடன் சுபாவத்துடன் இருக்க வேண்டும். அந்த பிரியமான சுபாவம் இருப்பதற்கு பக்தர்களாகிய நம்முடைய பழக்க வழக்கங்கள் அவருக்கு உகந்ததாக, அவருக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அவருக்கு பிடித்தது என்ன? அவருடைய வாசகங்கள் என்ன? அவருடைய உபதேசங்கள் என்ன? வேதம்தான் அவருடைய உபதேசம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் அர்ஜுனன் சொன்னார், சிஷ்ய ஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம். நான் சிஷ்யன், உன்னை சரணடைந்தேன், என்னை காப்பாற்றுவாயாக என்பதாக கிருஷ்ண பரமாத்மாவிடம் அர்ஜுனன் கேட்டுக்கொண்ட போது, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து விஹாரஹசி. சாஸ்திரத்தை தெரிந்து கொள், காரிய அகாரிய, இது செய்ய தகுந்தவை செய்யக்கூடாதவை என்பதிலே நிர்ணாயகமாக நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருப்பது சாஸ்திரம். நிறைய பேர் சந்தேகம் தான், இதுதாங்க எங்க தாத்தால பண்ணணும், இதுதாங்க எங்க வீட்டு பழக்கம். நீங்க சொல்றீங்க நல்லதாகவும் இருக்கலாம், ஆனா எங்க வீட்டு பழக்கம் இல்லை. அது சாஸ்திரத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணம். ஆகவே அந்த சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொண்டும் சாஸ்திரம் என்கிற கண்ணின் மூலமாக நாம் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். விருப்பு வெறுப்பு என்பதை சாஸ்திரத்தின் வழியாக பார்க்க வேண்டும். ஒரு நிலை வரும்போது அந்த விருப்பும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு நாம் ஞானம் யோகி என்கிற நிலைக்கு சென்று விடலாம். அதுவரையிலே பழக்க நிலையிலே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ நிலை வரும் முறையிலே, தேர்ச்சி பெறும் வரையிலே நமக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை. ஆகவே தேர்ச்சி வந்த பிறகு கர்மாக்கள் நம்மை விட்டுவிடும். அதுவரையிலே நாம் கர்மாக்களை தினசரி செய்யக்கூடிய, வீட்டிலே செய்யக்கூடிய கர்மாக்களையும் சரி, பொது தர்மத்திற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்களிலே அந்த செய்ய வேண்டிய பொது தர்மங்களையும் நாம் அனுசரிக்க வேண்டும். வீட்டிலே விளக்கை ஏற்றி வைத்து கோலம் போட்டு சிவ 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 சிவா என்றோ, நாராயணா நாராயணா என்றோ, முருகா முருகா என்றோ அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர்களை சொல்லி நாம ஜபங்களை செய்து தீபத்தை ஏற்றி வைத்து தீபமங்கள ஜோதியை நமோ நம என்பதாக துர்கா லட்சுமி சரஸ்வதியை பூஜித்து இந்த மூன்று சக்தியும் நமக்கு தேவை. பத்திரமாக பயமில்லாமல் இருப்பதற்கு துர்கையுடைய சக்தியும், வளர்ச்சியோடு நாம் வளமாக இருப்பதற்காக லட்சுமி கடாட்சம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அன்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் விதத்திலே நல்ல வார்த்தைகளாக அமைவதற்கு அந்த சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் அமைந்து, கராட்டே வசதே லக்ஷ்மி கரவத்தே சரஸ்வதி கரமூலேது கௌரீஸ்வரா பிரபாதே கனதர்சனம். காலையிலே உள்ளங்கையிலே மூன்று தேவிகளையும் நாம் எடுப்பதாக பாவித்து
கைகளை பார்க்க வேண்டும், எழுந்தவுடனே பார்க்க வேண்டும். அதுதான் சுப்பிரபாதம். பிரபாதம் என்றால் விடியற்காலை, சுப்பிரபாதம் நல்ல பிரபாதம். தெய்வ சிந்தனையுடன் கூடிய காலை பொழுதை நாம் துவக்கினால் அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல வளமும் கிடைக்கும் என்பதற்காக இந்த ஆலயங்களை நமக்கு அமைத்து வீட்டிலே செய்யக்கூடிய பூஜைகள். பரார்த்த பூஜை என்பது கோவிலே செய்யக்கூடிய, ஆத்மார்த்த பூஜை என்பது வீட்டிலே செய்யக்கூடிய, நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக என்று வீட்டிலே பூஜை. அங்கேயும் உலகத்தை பற்றி நினைச்சுக்கணும். ஆனாலும் முக்கியமாக நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நாம் நல்லவர்களாக, அவர்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஊர் நன்றாக இருக்க வேண்டும். ஊரிலே வியாதி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது, பயிர்கள் 3 போகம் நன்றாக விளைய வேண்டும். இப்படியெல்லாம் நினைத்து பொது நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய, பூஜை செய்ய வேண்டிய இடங்கள் கோவில். பரார்த்த பூஜை. அந்த பூஜைகளை ஆகம சாஸ்திரத்தின்படி செய்திருக்கிறார். பாஞ்சராத்திரம், வைகானசம், சைவ ஆகமம் என்பதாக பல்வேறு புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஸ்ரீரங்கத்திலே இந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும், காஞ்சிபுரத்திலே இந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும். அதான் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கும். அது அந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும் என்று செய்து இந்த ஆகமங்களின் மூலமாக பூஜைகள், சிற்ப சாஸ்திரப்படி கோவிலை கட்டுவித்தல், ஆகம சாஸ்திரத்தின்படி கோவில் பூஜைகள் எல்லாம் செய்து அந்த மந்திர சக்தியின் மூலமாக, அந்த மந்திர சக்தி எப்படி வருது? நியமத்துடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அந்த மந்திர சக்தியை பெறும், இந்த தபஸ் சக்தியை பெறும். ஜெனரேட்டர் சக்தி என்பது அக்னி சக்தி. மற்ற சக்தி எல்லாம் உடம்புல சக்தி இருக்கிறது. யோகாவின் மூலமாக, புதிய விளையாட்டுகள் மூலமாக பல சக்திகள் எல்லாம் இருக்கின்றன. மந்திர சக்தி என்பது மனதில் தூய்மை, மனதிலே அடக்கம், மனதிலே அன்பு, அன்பே சிவன் என்கிற அன்பு. இதன் மூலமாக தினசரி நாம் செய்யக்கூடிய தபஸின் மூலமாக நம்முடைய கணக்கிலே அதுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு எழுதுறவர்களுக்கு அது எழுதி அதுதான் அந்த புண்ணியத்தின் மூலமாக அந்த சன்னிதானத்திலே சுத்தத்தன்மையை பராமரிக்கும். புதுசாக எத்தனையோ உங்களுக்கு கெமிக்கல் வந்து வெளியில சுத்தம் பண்ணுது. மனதை சுத்தம் செய்து கொள்வதற்கும் அந்த சந்நிதியிலே சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் நல்ல மனதை நாம் உருவாக்க வேண்டும். அதன்படி அந்த கர்ப்ப கிரகத்திற்கு நாம் செல்லும் பொழுது வெளி தூய்மையும் வேண்டும், அக தூய்மையும், 2 தூய்மையும். இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே தூய்மை, வாய்மை, தாய்மை, இந்த 3 சிறப்பாக சொல்லியிருக்கிறார். வாய்மை சத்தியமேவ ஜெயதே என்பதாக நம்முடைய தேசத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. அது உபனிஷத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை. நேத்தியோ முன்னாடியோ யாரோ எழுதின வார்த்தை. அனாதியான அபௌருஷயமான, அதாவது ஒரு மனிதனால் எழுதப்படாத மந்திரம் இந்த சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே என்றால் உண்மைத்தான் வெல்லும். உண்மைத்தான் வெல்லும் என்றால் ஒரு மனிதன் மல்யுத்தம் செய்கிறார்கள், வேற ஏதோ கபடி, வேற ஏதோ விளையாட்டுலாம் இருக்கு, பழைய விளையாட்டெல்லாம் கூட புதுப்பிக்கணும்னு முயற்சி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கு. அதுல அந்த வாய்மை என்பது ஒரு பொருளா என்றால் ஒரு பழம் இருக்கிறது, ஒரு பொருள், ஒரு காய், ஒரு பொருள். அது போன்று உண்மை என்பது ஒரு பொருளா. இதை எப்படி ஜெயிக்கும்னா சத்தியவா நேவ ஜெயத்தே. தனியாக ஒரு பொய்யுக்கோ உண்மைக்கோ வெற்றியோ தோல்வியோ கிடையாது. அது யாருடன் செய்யும்? சத்தியவா நேவ ஜெயத்தே. கேவலஸ்ய சத்தியஸ்யவா அனுதஸ்யவா ஜெயா பராஜயோவா வித்யதே என்று ஆதிசங்கர் அவர்கள் பாஷ்யம் செய்து இந்த உபனிஷத்திற்கு அர்த்தத்தை இப்படி சொல்லியிருக்கார்கள். அப்படி இந்த வாய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாய்மையை, அந்த உண்மைத்தன்மையை, ஏழையாக இருந்தாலும் எத்தனையோ கஷ்டமாக இருந்தாலும்
பல விதத்திலேயும் இந்த உண்மையை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த புண்ணியம் நம்மை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறது. அது வாய்மை என்பது. இரண்டாவது தூய்மை. தூய்மைங்கிறது ஒரு தெய்வம், ஒரு சுத்தம். அதிலே மனதிலே சுத்தம், வெளியிலே சுத்தம். தாய்மை, தாயை தோற்று மாத்து பஞ்சகம் என்பதாக சங்கரர் ஆதிசங்கரர் முதற்கொண்டு ஞானிகளாக இருந்தாலும் அவர்களும் அந்த தாய்மையை உயர்வாக சொல்லி அதை போற்றி வந்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவுடைய பரிச்சயங்களை நமக்கு அமைத்து வீட்டிலே செய்யக்கூடிய பூஜைகள். பரார்த்த பூஜை என்பது கோவிலே செய்யக்கூடிய, ஆத்மார்த்த பூஜை என்பது வீட்டிலே செய்யக்கூடிய, நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக என்று வீட்டிலே பூஜை. அங்கேயும் உலகத்தை பற்றி நினைச்சுக்கணும். ஆனாலும் முக்கியமாக நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நாம் நல்லவர்களாக, அவர்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஊர் நன்றாக இருக்க வேண்டும். ஊரிலே வியாதி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது, பயிர்கள் 3 போகம் நன்றாக விளைய வேண்டும். இப்படியெல்லாம் நினைத்து பொது நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய, பூஜை செய்ய வேண்டிய இடங்கள் கோவில். பரார்த்த பூஜை. அந்த பூஜைகளை ஆகம சாஸ்திரத்தின்படி செய்திருக்கிறார். பாஞ்சராத்திரம், வைகானசம், சைவ ஆகமம் என்பதாக பல்வேறு புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஸ்ரீரங்கத்திலே இந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும், காஞ்சிபுரத்திலே இந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும். அதான் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கும். அது அந்த புஸ்தகத்தின்படி செய்ய வேண்டும் என்று செய்து இந்த ஆகமங்களின் மூலமாக பூஜைகள், சிற்ப சாஸ்திரப்படி கோவிலை கட்டுவித்தல், ஆகம சாஸ்திரத்தின்படி கோவில் பூஜைகள் எல்லாம் செய்து அந்த மந்திர சக்தியின் மூலமாக, இந்த மந்திர சக்தி எப்படி வருது? நியமத்துடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அந்த மந்திர சக்தியை பெறும், இந்த தபஸ் சக்தியை பெறும். ஜெனரேட்டர் சக்தி என்பது அக்னி சக்தி. மற்ற சக்தி எல்லாம் உடம்புல சக்தி இருக்கிறது. யோகாவின் மூலமாக, புதிய விளையாட்டுகள் மூலமாக பல சக்திகள் எல்லாம் இருக்கின்றன. மந்திர சக்தி என்பது மனதில் தூய்மை, மனதிலே அடக்கம், மனதிலே அன்பு, அன்பே சிவன் என்கிற அன்பு. இதன் மூலமாக தினசரி நாம் செய்யக்கூடிய தபஸின் மூலமாக நம்முடைய கணக்கிலே அதுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு எழுதுகிற ஒருத்தருக்கு அது என்ன எழுதி அதுதான் அந்த புண்ணியத்தின் மூலமாக அந்த சன்னிதானத்திலே சுத்தத்தன்மையை பராமரிக்கும். இப்போ புதுசாக எத்தனையோ வந்திருக்கு, கெமிக்கல் வந்து வெளியில சுத்தம் பண்ணுது. மனதை சுத்தம் செய்து கொள்வதற்கும் அந்த சந்நிதியிலே சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் நல்ல மனதை நாம் உருவாக்க வேண்டும். அதன்படி அந்த கர்ப்ப கிரகத்திற்கு நாம் செல்லும் பொழுது வெளி தூய்மையும் வேண்டும், அக தூய்மையும், 2 தூய்மையும். இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே தூய்மை, வாய்மை, தாய்மை, இந்த 3 சிறப்பாக சொல்லியிருக்கிறார். வாய்மை சத்தியமேவ ஜெயதே என்பதாக நம்முடைய தேசத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. அது உபனிஷத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை. நேத்தியோ முன்னாலேத்தோ யாரோ எழுதின வார்த்தை. அனாதியான அபௌருஷயமான, அதாவது ஒரு மனிதனால் எழுதப்படாத மந்திரம் இந்த சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே என்றால் உண்மைத்தான் வெல்லும். உண்மைத்தான் வெல்லும் என்றால் ஒரு மனிதன் மல்யுத்தம் செய்கிறார்கள், வேற ஏதோ கபடி, வேற ஏதோ விளையாட்டுலாம் இருக்கு, பழைய விளையாட்டெல்லாம் கூட புதுப்பிக்க வேண்டும் முயற்சி எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல அந்த வாய்மை என்பது ஒரு பொருளா என்றால் ஒரு பழம் இருக்கிறது, ஒரு பொருள், ஒரு காய், ஒரு பொருள். அது போன்று உண்மை என்பது ஒரு பொருளா. இதை எப்படி ஜெயிக்கும்னா சத்தியவா நேர ஜெயத்தே. தனியாக ஒரு பொய்யுக்கோ உண்மைக்கோ வெற்றியோ தோல்வியோ கிடையாது. அது யாருடன் சேர்கிறது? சத்தியவா நேர ஜெயத்தே.
கேவலஸ்ய சத்யஸ்யவா அனுதஸ்யவா ஜெயா பராஜயோவா வித்யதே என்று ஆதிசங்கர் அவர்கள் பாஷ்யம் செய்து இந்த உபனிஷத்திற்கு அர்த்தத்தை இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த வாய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாய்மையை, அந்த உண்மைத்தன்மையை ஏழையாக இருந்தாலும் எத்தனையோ கஷ்டமாக இருந்தாலும் பல விதத்திலேயும் இந்த உண்மையை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த புண்ணியம் நம்மை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறது. அது வாய்மை என்பது. இரண்டாவது தூய்மை. தூய்மைங்கிறது ஒரு தெய்வம், ஒரு சுத்தம். அதிலே மனதிலே சுத்தம், வெளியிலே சுத்தம். தாய்மை, தாயை தோற்று மாத்து பஞ்சகம் என்பதாக சங்கரர் ஆதிசங்கரர் முதற்கொண்டு ஞானிகளாக இருந்தாலும் அவர்களும் அந்த தாய்மையை உயர்வாக சொல்லி அதை போற்றி உழவார பணிகளை செய்து வரும்போது நாம் பக்தி உணர்வுடன் வந்து அந்த சந்நிதிக்கு வேண்டிய தீபத்திற்கு வேண்டிய எண்ணெய்களை கொடுத்து புஷ்பங்களை அன்று கொடுத்த மனதாரத்தை அர்ச்சித்தேன். அந்த புஷ்பத்தை எல்லாம் கொடுத்து அதற்காகத்தான் எவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கிறார். நாம் புதியதாக நம்முடைய வசதிக்காக பல விதமான கோவில்களை கட்டுகிறோம். எல்லா சுவாமியும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா எல்லா வசதி பண்ணணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். கூட அந்த காலத்திலே இந்த கோவில்களை 500 பேர் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தால் இப்படி கட்ட வேண்டும், 1000 பேர் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தால் இப்படி கட்ட வேண்டும் என்றெல்லாம் மரபு இருக்கிறது, சாஸ்திரம் இருக்கிறது. அதன்படி சைட் செலக்ஷன், வீடு கட்டுறதுக்கு நாங்கள் செலக்ட் பண்றோம். கோவில் கட்டுவதற்கு இது போன்ற மண் இருக்க வேண்டும், குற்றமண்ணு இது போன்றலாம் சிலதான் சொல்லி அந்த இடத்திலே நடுவிலே கர்ப்பகிரகம் எங்க இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயித்து அங்கிருந்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இந்த 1000 கால் மண்டபம், கோபுரவாசல், கோபுர தரிசனம், கோட்டி புண்ணியம் என்றெல்லாம் அமைத்து இந்த சிறப்பாக அழகாக இந்த கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். அந்த கோவில்களை கட்டும் பொழுது நந்தவனம் அமைத்திருக்கிறார். புஷ்பத்திற்காக, தீர்த்தத்திற்காக புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் திருப்பதியிலே மலை மேலே இருக்கிறது. சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தம் பொழுது கோவில கொடுக்குறாங்க. அகாலமூர்த்தி வரணம், சர்வம் வியாதி நிவாரணம், சமஸ்த பாப க்ஷயகரம், பாதோதகம் பாவனம் சுகம். அகால மிருத்யு வரணம், நீண்ட ஆயுளுள்ள ஆரோக்கியத்துடன் நாம் வாழ வேண்டும். அகால மிருத்யு வரணம், சர்வ வியாதி நிவாரணம், நோய் நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். சமஸ்த பாப க்ஷயகரம், அமைதியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாதோதகம் பாவனம் சுபம், அந்த பாத தீர்த்தம் என்பது பவித்திரமானது, அதை நாம் பருக வேண்டும் என்று எத்வகஸ்திகதம் பாகம் தேகே திஷ்டதி நாமகே பிராசனா பஞ்சகல்யஸ்ய என்பதாக பஞ்சகல்யம் சாப்பிட்டால், அதாவது பசுகளுடைய பால், தயிர், கோமயம் இதெல்லாம் சேர்ந்து நாம் சாப்பிட்டோம்னா எலும்பிலே இருக்கக்கூடிய தோஷங்களும் போகின்றன என்பதாக அந்த சக்தியை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி தீர்த்தத்தை பருக வேண்டும். அந்த தீர்த்தத்துடன் அந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அங்கு சந்நிதி வீதி, சுவாமியுடைய புறப்பாட்டிற்காக அந்த சந்நிதி வீதி இப்படியாக உட்கார்ந்துருப்போம். மேடையில் வந்து உட்கார்ந்துருப்போம். அதிலே கோவில்களை நாம் எப்படி பக்தியிலே சிறப்பாக நினைக்கிறோமோ அதே போன்று இயற்கை வழிபாடு நம்முடைய இந்து சமயத்தில் சேரெல்லாம் போட்டுலாம் தெரியும். அப்படியே உட்காந்து கால் தொகை போட்டு உட்காந்து அப்படின்னா சேர்ல உட்காந்து அதை வந்து அந்த மூர்த்தி மகாவிஷ்ணு அஞ்ஞான இருளை போக்கக்கூடியவர் பரமசிவன். இந்த ஊரில் நாம் அரச மரத்திலே
காண வேண்டும். புண்ணிய காலத்திலே இப்படியப்பா பண்ணணும் அப்புறம் தோணிட்டு வரக்கூடிய காலங்களிலே இந்த கிரகண புண்ணிய காலத்திலே ஸ்நானம் செய்து நாம் பஜனை எல்லாம் செய்தால் பல மடங்கு நாம் பகவானுடைய நாமத்தை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சமயத்திலே அந்த கிரகணம் பிடிப்பதற்கு முன்பாக 2 மணி நேரம் 4 மணி நேரம் சிலதுலாம் இருக்கு கணக்கு இருக்கு. சந்திர கிரகணமாக இருந்தால் இத்தனை மணி நேரம், சூரிய கிரகணமாக இருந்தால் அதாவது 2 யாமம். யாமம் என்று சொன்னால் 3 மணி நேரம். அது 2 யாமம் 3 மணி நேரம் இப்படிலாம் கணக்கு இருக்கிறது. அதன்படி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாம இருந்து உபவாசம் என்பது கந்த சஷ்டி, சஷ்டியிலே உபவாசம், சதுர்த்தியிலே உபவாசம், ஒரு பொழுது, இதெல்லாம் நம்முடைய மதத்திலே நியமங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதன்படி அந்த கிரகண புண்ணிய காலத்திலே நாம் அப்படி ஒரு நியமங்களோடு இருந்து அதற்கு பிறகு ஸ்நானம் எல்லாம் செய்து அதற்கு பிரசாதங்களை சாப்பிடுவது இதெல்லாம். அதாவது இதெல்லாம் ஆன்மீகத்தை பற்றிய பொது அறிவை நாம் பார்ப்பது. ஜெனரல் நாலேஜ். அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, அந்த ஊர்ல என்ன நாடகம் போடுறாங்க, இதெல்லாம் பொது அறிவு, தேவையான அறிவு, தேவையில்லாத அறிவு எல்லாம் இருக்கிறது. அதிலே ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலே வில்வத்தினுடைய சிறப்பு என்ன, துளசியினுடைய சிறப்பு என்ன, அரச மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த அரச மரத்தை சிறப்பாக காப்பாற்றி இருக்கிறார். கிராமந்தோறும் இன்றைக்கு அரச மரம் வைத்ததை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த அரச மரத்தின் மூலமாக மும்மூர்த்திகளை வழிபட்ட மரபை நாம் தெரிந்து கொள்ளலாம். கம்போடியா நாட்டிலே இந்த அரச மரத்தை வெட்டக்கூடாது என்பதாக 1000 வருஷத்திற்கு முன்பு கல்வெட்டு இருக்கிறது. காற்றின் மூலமாகவோ, யானையின் மூலமாகவோ, நெருப்பின் மூலமாகவோ, அரசாங்கத்தின் மூலமாகவோ எந்த விதத்திலேயும் இந்த அரச மரத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது. கோடாரியினாலேயும் மின்னல் இடியின் மூலமாகவும் பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாத்வாசனி மா பரசுகும் மானினோ மா ஹுதாசனா மா ராஜா மா கஜ குருத்தகா விநாசம் உபதேசதி என்பதாகவும் சொல்லி அதற்கு விஷ்ணுசாக சனாதன பிரம்மமூல சிவஸ்கந்த விஷ்ணுசாக சனாதன விக்ஷராஜ நமஸ்துபியம் சர்வாஸ்ரய பலப்பிரதா. யாரெல்லாம் அரச மரத்தை சேவிக்கிறார்களோ, உபாசிக்கிறார்களோ, பிரதட்சணம் செய்கிறார்களோ, வலம் வருகிறார்களோ அவருக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். இதெல்லாம் எளிமையாக நாம் பைசா செலவு செய்யாமல் இருந்த இடத்திலே ஏதாவது பக்கத்திலே செய்யலாம். இப்படி இந்து மதம் என்பது நளினமானது, எளிமையானது. ஏழைகள் பணக்கார அனைவருக்கும் இந்த 4-5 சேர்க்கைகள் வரும்பொழுது அது மகோதய புண்ணிய காலம், அர்த்தோதய புண்ணிய காலம் என்று வருகிறது. அந்த இரண்டையும் போக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே, கோடை காலத்திலே வசந்த மாதவ பூஜா என்பதாக வசந்த ருது, அந்த பருவத்திலே 2 மாசம் 2 மாசம் 2 மாசம் எல்லாம் சேர்ந்து 6 பருவங்கள். அதிலே அந்த சித்திரை வைகாசி மாதத்திலே கோடை பந்தல் அமைத்திருக்கிறார்கள். அதற்கு சமஸ்கிருதத்திலே பபா என்பதாக ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தர்மம் நடைபெற்று வந்திருக்கிறது. அதுபோன்று அன்னதானம் என்பது ஒரு பருக்கை இறைவன் சாப்பிட்டார், கிருஷ்ணர் சாப்பிட்டார். ஒரு அவல், அந்த அவல் கொஞ்சம் சாப்பிட்டார். மிகப்பெரிய குடும்பம், ஏழ்மையிலே இருந்த குடும்பம், குசேலருடைய குடும்பம் ஏழ்மை நீங்கி சுபிட்சத்தை வளர்ச்சி அடைந்தது. ஆகவே நாம் நமக்காக நாம் பொருள்களை உபயோகப்படுத்தினாலும் தினசரி அந்த படைத்து வீட்டிலேயும் சரி கோவில்களிலேயும் நெய்வேத்தியம் சிறப்பாக நடைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை நாம் கோவிலுக்கு வருபவர்கள் அதை பெற்று செல்ல வேண்டும். அதற்காக இந்த அன்னதான மண்டபம் என்பது சிறப்பாக அமைத்து சதாபிஷேகத்தை, சதாபிஷேகம் என்பது மணிவிழா உங்களுக்கு தெரியும், சஷ்டபூர்த்தி, தீவிரத சாந்தி, சதாபிஷேகம் 1000 முறை
அந்த பிறையை கண்டவர்களுக்கு சதாபிஷேகம் என்று செய்வார்கள். ஆகவே சஹஸ்ர சந்திர தரிசி 1000 பிறை கண்டவர்கள். அதுக்கு அந்த ஜல்லடை மாதிரி வச்சிருக்காங்க. 1000 ஓட்டை என்ன இருக்கும், அதில் ஜல்லடையில தீர்த்தம் போட்டு கலச தீர்த்தம் பண்ணி அந்த 1000 பிறை கண்ட அந்த புண்ணியத்திற்காக அவர்கள்லாம் முக்கியமானவர்கள். இந்த காணும் பொங்கல் போன்ற நாட்களில் அவர்களெல்லாம் சென்று ஆசியெல்லாம் சின்ன வயசுக்காரங்களாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கணும். அதெல்லாம் இந்து மதத்திலே தெய்வத்தை மதிப்பது, பெற்றோர்களை மதிப்பது, முதியோர்களை மதிப்பது என்பதாக அன்பை போதிக்கக்கூடிய, இதயத்தை அடக்கத்தை போதிக்கக்கூடிய மதம் இந்து மதம். அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சுமாரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளொளி பெருக்கி அந்த சக்தியை, ஆன்ம சக்தியை நம்மை உணரச் செய்து நம்முடைய பலம் இருந்தாலும் அமைதியாக இருக்கிறோம். அது காளிதாசன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அம்மனுடைய பக்தர் நாக்கிலே எழுத்தை எழுதினார்கள். அவர் பெருசா படிக்கல, கல்யாணம் பண்ணி வச்சும்போது படிக்கல, பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு மரத்தை கலையிலே உட்கார்ந்து கொண்டு வெட்டி கொண்டிருந்தார். எவ்வளவு கட்டிக்காரன்னு பார்த்தோம். அப்படிப்பட்டவரை அம்மனுடைய சந்நிதிக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அம்மனுடைய அருளால் இந்த நாக்கிலே அக்ஷரங்கள், பீஜாட்சரங்கள் எழுதி அந்த அம்மனுடைய அருளால் காளிதாசராக மாறி அவர் சொல்ற இந்தியாவுடைய பழக்கம் என்ன, பாரத தேசத்தினுடைய பழக்கம் என்ன, ஞானே மௌனம். ரொம்ப படித்தவங்களா இருந்தாலும் அடக்கமாக இருப்பார்கள். தேவையானதை தான் சொல்வார்கள், தேவையான நேரத்தில் தான் பேசுவார்கள். ஆனாலும் விளக்குவதற்காக பிரசங்கங்கள் தேவைப்படுகின்றன. ஞானே மௌனம், க்ஷமா சக்தம். சக்தி இருந்தாலும் பொறுமையுடன் இருப்பார்கள். தியாகே ஸ்வாகா விபரீத. ஆலோசனை பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்க, ஏதோ செய்ய முடிஞ்சது எல்லாம் சொன்னாங்க, ஏதோ எல்லாரும் முடிஞ்சது செஞ்சிருக்கோம் என்பதாக பெருமளவு நன்கொடை அளித்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும் அதை உறக்க சொல்லாமல், அதை தான் செய்வதாகவும் சொல்லாமல், செய்ய முடிந்தது, வாய்ப்பு கிடைத்தது என்பதாக சொல்லி தியாகே ஸ்வாகா விபரீயாக. தான தர்மங்கள் செய்யும் போதும் அதை கொண்டாடிக் கொள்பவர்கள் அல்ல என்பதாக பலவிதமாக சொல்லி இந்த தர்மத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தர்மத்தினுடைய சிறப்பை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து ஒரு இந்துவாக பிறந்தது, சனாதன தர்மத்திலே பிறந்தது என்பது பெருமைக்குரிய விஷயம். இதை நடத்தக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு நல்ல அறிவை புரட்டி, ஆர்வத்தை உருவாக்கி, அவர்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து, இன்றைக்கு நாம் கோவிலை பராமரித்தால் தான் நாளைக்கு அவர்கள் அதை சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே இந்த கோவில்களை அவர்கள் செய்வது அவர்களுக்கு பொதுமக்களாகிய நமக்கும் கோவில்களை பராமரிப்பதற்கான தலைமுறைகளுக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த தார்மீக கடமைகளை அனைவரும் சிறப்பான முறையில் செய்து எல்லா கோவிலுக்கும் இந்த பழக்க வழக்கம் உண்டு. ஒரு விசேஷமாக இங்கு உண்டு. இதை எல்லோரும் அதற்காக இந்த சக்தி ரதம் என்பதாக இந்த பக்தி ரதம் எல்லாம் நிறைய உருவாக்கி அங்கங்கு துரை சங்கர் மூலமாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நம்முடைய கோவிலில் 40,000 கோவில்கள், இந்த கோவில்களை நாம் பெற்றிருப்பது நமக்கு சிறப்பு. ஆதாயமும் செழித்து வேலை வாய்ப்புகளும் நல்ல விதத்திலே உருவாகி அருளும் பொருளும், அருள் எல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் எல்லாருக்கு ஒருவனுக்கு திருப்பதி சார்பாக ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கு அர்ச்சனமாக மரியாதை செய்யப்படுகிறது.
Thank you.